பொறுமை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அதை ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்முக்குட்டி. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திற்கு ஒரு இயந்திரம் வடிவமைத்தார். அதற்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம்னு குழப்பமாக இருந்தார். எடிசனும் அவரோட மனைவியும் இதை பற்றி விவாதிச்சுட்டு இருந்தாங்க. எடிசன் மனைவி $20 கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. எடிசனோ இந்த தொகை பெரிய தொகையா இருந்து யாரும் வாங்காமல் போனா என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருந்தார். பணம் தருவதற்காக அந்த நிறுவனத்தோட மூத்த அதிகாரிய வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் அனுப்பியது. இந்த இயந்திரத்திற்கான விலையை அவர் எடிசனிடம் கேட்டார். எடிசன் சில நிமிடம் மௌனமாக இருந்தார். எப்படி சொல்வதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். பொறுமை இழந்த அந்த நிறுவனத்தோட அதிகாரி, எடிசன் சார், இதோ உங்கள் இயந்திரத்திற்கான விலை. முதல் தவணையா $100,000 சொல்ல அதோட காசோலையையும் கொடுத்தாரு. மீதி எவ்வளவுன்னு சொல்லி அனுப்புங்க, காசோலையை அனுப்பி வைக்கிறோம்னு அந்த இயந்திரத்தை எடுத்து சென்றார். அவசரப்படாமல் பொறுமை காத்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் கிடைத்தது. அவசரப்பட்ட நிறுவனத்தின் அதிகாரியால 4 மடங்கு நட்டம் நிறுவனத்திற்கு ஏற்பட்டது. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனால் பொறுமையே முத்துக்களை தர முடியும். ஒருவரோட திறமைகளை வெற்றிகளாக உருமாற்றி காட்டுவது அவரோட பொறுமைதான். பொறுமை அனுபவத்தோட வெளிப்பாடு. அதுவே நம் வாழ்வில் வரும் அலைகளை எதிர்கொள்ற துடுப்பா பயன் தரும். நன்றி மக்களே.